பேர் ஹரிஹரன், மாத்தூர், சென்னை. என்னுடைய ஆசிரியர் பேர் திரு எஸ் முகுந்தன், புருஷவாக்கம். நான் கிட்டத்தட்ட 36 வருஷமா இந்த ஹிந்தி வகுப்பில் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க பிரவீன் உத்ரால் தேர்ட் பேப்பர் மட்டும் உங்களுக்கு நான் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கே தேர்ட் பேப்பர் முடிஞ்சு அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி போய் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் ஒன்றும் இல்லை சார், வைவா அடுத்த பேப்பர், அதாவது உங்களுக்கு 1 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 2 மணிக்கு வைவா சார், என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் அதை நினச்சி ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்லாம் அவங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். என்கிட்ட டேரக்டாகவே கேட்டிருக்காங்க. இது எப்படி இது ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவுடைய முடிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பிரவீன் உத்ரா 3 இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரோமன் லெட்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த 6 ரோமன் லெட்டர்ல நாம எப்படி என்ன பார்க்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னாக்க இப்போ பிப்ரவரி 2024. சரிங்களா? இதுக்கு இதெல்லாம் படிச்சா போதும் நான் சொல்றேன். பட் 100% அதுக்கு நான் உறுதி கொடுக்க முடியாது. ஏன்னாக்க ஓரளவுக்கு நிச்சயமா கவர் பண்ணுவேன். ஏன்னா மேக்சிமம் எவ்வளவு கவர் பண்ணுமோ அவ்வளோ நான் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதுல என்ன வரும் அப்படின்னாக்க நிபந்த், அது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல நிபந்தில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்வர்ணயுக் பக்தி கால், இது உங்களுக்கு அதிகமா இந்த பிப்ரவரி 2024 வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. சரி, இப்போ இது பக்தி காலை பத்தி முதல்ல நாம கொஞ்சம் ஹின்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னாக்க பிரவீன் பூர்வாதிலேயே நீங்க படிச்சிருக்கலாம், சாகித்ய லிட்ரேச்சர்ல படிச்சிருக்கலாம். இருந்தாக்க ஒரு சின்ன ரீகால் அதை மட்டும் நான் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள நான் போறேன். என்ன அப்படின்னாக்க இப்போ பக்தி கால் நான் சொல்லிட்டேன். அது எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குதுனாக்க ராமச்சந்திர சுக்கருடைய கருத்துப்படி 1375 இருந்து 1700 வரைக்கும் இருக்கிறதா அவர் சொல்றாரு. சரிங்களா? அது எப்படி இந்த கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கால் விபாஜன், சாகித்ய கால் விபாஜனை 4ஆ பிரிச்சுருவாங்க. எப்படி அப்படின்னாக்க வீர்காத்தா கால், பக்தி கால், ரீத்தி கால், ஆதரி கால் இப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சுருவாங்க. சரிங்களா? இப்ப இந்த 4 பகுதி இருக்கு. சரி, இதை எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்க ஒரு உதாரணத்துக்கு 1050ல நாம இந்திய ஆரம்பிச்சா வச்சுப்போம். அப்ப 1050ல இருந்து 325 வருஷம் வரைக்கும் முதல் காலமான வீர்காத்தா கால் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப எப்படி வரும்? 1050ல இருந்து 1375 வரைக்கும் அந்த வீர்காத்தா கால் உங்களுக்கு போகும். சரிங்களா? அடுத்து பக்தி கால். பக்தி கால் எடுத்தீங்கன்னாக்க இத பூர்வ பக்தி கால் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படின்னாக்க அகைன் அதே தான் 325 வருஷம் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்ப 1375ல இருந்து 1700 வரைக்கும் இந்த பக்தி கால் உங்களுக்கு போகும். இதை பூர்வ பக்தி கால் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ரீத்தி கால், இதை உத்தர் பக்தி கால் சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாக்க 200 வருஷம், அந்த இடத்துல 325 வருஷம் சேர்த்தோம், இதுல 200 வருஷம் சேர்த்துக்கங்க. 1700ல இருந்து இப்ப வரைக்கும் 1700 இருந்து 1900 வரைக்கும். சரிங்களா? ரீத்தி கால், இதை உத்தர் பக்தி கால் கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? லாஸ்டா ஆதரி கால் 1900 இருந்து நவ்விடேஸ் அபுத்தக் இப்ப வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நவீன யுகத்தை தான் நாம ஆதரி கால் போட்டு நாம படிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஸ்வர்ண யுக் பக்தி கால், அதாவது வீரகாதா காலுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பக்தி கால தான் அதிகமான பாடல்கள், நல்ல பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பக்தி காலை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்க நிர்குண் பக்தி, சகுன் பக்தி அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். சரிங்களா? நிர்குண் பக்தியா ஒரு குருக்கு சாமி குருவை இல்லை இப்படிலாம் சொல்ல நீ கேள்விப்பட்டிருக்கலாம். சரி, அப்ப எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதை பார்த்தீங்கன்னாக்க அதை 2ஆ பிரிச்சிடறாங்க. எப்படின்னாக்க
ஞான் மார்க் பிரேம் மார்க் அப்படி ரெண்டா பிரிச்சாங்க. ஆதி அறிவு வழி அன்பு வழி அப்படி ரெண்டா வந்து அதை உங்களுக்கு பிரிச்சாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கே சகுன் பக்தி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணலாம், நம்ம சகுன் பக்தியில அதே ரெண்டா பிரிக்கலாம். ராம் பக்தி சாக்கா, கிருஷ்ண பக்தி சாக்கா அப்படி மாறுது. இப்படி சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சாங்க. இப்ப ராமர் பத்தி அதிகமா சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இல்ல. ஆதி சூர்தாஸ் அதிகமா நம்மளுக்கு ராமரை பத்தி அவர் எழுதியிருக்காரு. ராமச்சந்திர நிறைய இதை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. அப்ப இது வந்து பக்தி காலம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வந்துடும். கிருஷ்ணரை பத்தி சொன்னாக்கே யாரு இல்ல சூர்தாஸ், இவர் வந்து அதிகமா கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்கா. அவருடைய லீலைகளை பத்தி நிறைய எழுதியிருக்காரு, நீங்களும் படிச்சிருக்கலாம். அவர் இதுல ஃபேமஸான ஒரு பாட்டு தான் பிரம்மர்கி, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, சூர்தாஸுக்கு he is blind, அவர் வந்து கண்ணு தெரியாதவர். சரிங்களா? அப்படி இருந்த கூட கிருஷ்ணரை பத்தி அவர் நாலேஜால அழகா வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. சரிங்களா? இப்படியா இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கே, ஏன்னா சொல்லக்கூடிய நிறைய டைம் இருக்கு, அது டைம் இல்லை. ஏன்னாக்கே ஓரளவுக்கு தான் அந்த வீடியோ வந்து கவர் பண்ணலாம். சரிங்களா? இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிடுங்க. ஆதி இப்படி இப்போ உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் துளசி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கே ஒரு அந்த பாட்டை வந்து நான் தமிழ்ல சொல்றேன். சரிங்களா? என்ன அப்படின்னாக்கே இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கே ராமன் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ராமர் நான் ராமர் பக்தியா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கே ராம் அப்படின்னாக்கே துளசிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கே, நாம ரா அப்படின்னு உச்சரிக்கும் போது நம்ம வாய் வந்து ஓப்பன் ஆகுமா, அப்ப நாம செஞ்ச பாவங்கள் மொத்தம் வெளில போயிடுமா. அப்ப எம் அப்படின்னு சொல்ற வாயை மூடிடுறோம், அப்ப போன பாவம் திரும்பி வராது. இதுதான் ராமரை பத்தி துளசிதாஸ் அழகா வந்து நம்மளுக்கு அது வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்படிதான் நாம வந்து ஒவ்வொரு பாட்டு வந்து நம்ம இருக்கிறத படிச்சு வாதி எடுக்கிறத விட சொந்தமா சில கதைகளை வந்து நீங்க எழுதிக்கிறீங்க. சரிங்களா? ஒரே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நிபந்தனை ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். முசல்மான், அதாவது முஸ்லிம்ஸை பத்தி சொல்றது. சரிங்களா? முஸ்லிம்ஸை பத்தி நாம சொல்றது பாத்தீங்கன்னாக்கே, முசல்மானோக்கு ஹிந்தி சேவை, முஸ்லீம்கள் எப்படி ஹிந்தி சேவை பண்ணாங்க அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு பாடல் வந்து நிபந்தனை வந்து நம்மளுக்கு எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்போ அந்த ஒரு இதுல காலகட்டத்துல முஸ்லீம்ஸ் நம்மள நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முஸ்லீம்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் நம்மளை நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனா கூட அவங்க வந்து இந்திக்கு சர்வீஸ் பண்ணாங்க, அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். எப்படி அப்படின்னாக்கே, இப்போ அக்பர் எடுத்துப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள், அக்பர் முதல்ல எடுத்துப்போம். அக்பர் காலத்துல பார்த்தீங்கன்னாக்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இந்தி ஆத்தர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப ஹிந்தி வளர்றதுக்கு அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. நல்லா இருந்துச்சு. முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுடைய மதர் டங் உருது, அரபி, பார்சி. சரிங்களா? ஆனா கூட ஹிந்தி வளர்றதுக்கு அவங்க நிறைய வந்து பாடுபட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம ஊர்ல இருக்காங்க ஹிந்தி வந்து நிறைய பாடுபட்டு இருக்காங்க. இப்ப கூட ஏத்துக்கீங்க, நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் இல்ல, அதாவது நாம தமிழ்நாட்டுல இருக்கோம் சார், எனக்கு வந்து ஹிந்தி பேச வரல, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கே, அதாவது சின்ன சின்ன வார்த்தைகளா நீங்க பேசுறீங்கன்னா பேச வந்துடும். அப்படிதான் ஹிந்தி வந்து டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்றேனாக்கே, தமிழ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7.5 கோடி பேருக்காவது மதர் டங் இருக்கும். சரிங்களா? ஹிந்தி பாத்தீங்கன்னாக்கே மதர் டங்னு எடுத்தாக்கே ஒரு 10,000 இருந்து 15,000 பேருக்குள்ள தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1, இந்தியாவில வந்து நம்பர் 1. சரிங்களா? அப்ப அதை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ வந்து அவங்க முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கே, நாம என்னதான் பண்ணா கூட நம்மளுக்கு அந்த ஹிந்தியை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. அவுரங்கசீப் இருக்காரு, அதாவது ஷாஜஹானுடைய பையன் அவுரங்கசீப். அவருடைய பையன் பார்த்தீங்கன்னாக்கே ஆஜ் மஷால், அவன் பார்த்தீங்கன்னாக்கே அவருடைய காலத்துல ஹிந்தி புலவர்கள் அதிகமா இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா? அவர்தான் கடைசி. அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அந்த வம்சமே வந்து அழிஞ்சு போச்சு. இப்படியா நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஹிந்தி பாஷால அன்பு நிறைய வச்சிருக்காங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கே நிறைய பேர், அதாவது முஸ்லீம்ஸ் நிறைய பேர் அந்த ஒரு அரசியல் வாழ்க்கையாகவும் எடுத்தாங்க. அரசியல் வாழ்க்கையை எடுத்துப்போம். அப்ப அரசியல் வாழ்க்கையை கூட அதாவது ராஜநீதி அதுல கூட நாம ஹிந்திக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப
அந்த மாதிரி ஒரு வந்து ஹிந்திக்கு வந்து சர்வீஸ் பண்றாங்க, நிறைய வந்து சர்வீஸ் பண்றாங்க. அது ஹிந்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன் கிச்சினி பாஷா, இப்ப இருக்கிறது கடிமொழி, ரெண்டு இருக்கு. சரிங்களா? கிச்சினி பாஷா என்ன அப்ப நான் உங்களுக்கே தெரியும், நீங்க கபீர் தோகால படிச்சு பாருங்க, இல்ல பாதி புரியாது. காரணம்னாக்க அது வந்து நகிய நாகின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? கரைன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கிச்சினி பாஷா. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப நாம் பேசுறது அது பர்டிகுலரா நாம சவுத் இந்தியாவில் பேசுற எல்லா ஹிந்தியுமே ப்ராப்பர் ஹிந்தி. இது கடிமொழி. கிராமர் மிஸ்டேக் இல்லாம நாம வந்து அதில் வந்து நம்ம பேசிட்டு வரோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு கதையை இந்த பிப்ரவரி 2024 நீங்க படிங்க. சரியா? நிச்சயமா வந்து உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சரி, அடுத்தது லெட்டர். லெட்டர் உங்களுக்கு ரெண்டு பிரிச்சாங்க. நல்லா இருந்துச்சுங்க. லெட்டர் ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல்ல தெரியுங்க எப்படி அப்படின்னாக்கே செகண்ட் ரோமன் லெட்டர் தான், தேர்ட் ரோமன் லெட்டர் தான். ஆனா செகண்ட் ரோமன் லெட்டர் நீ 3 எழுதுறோம். சரிங்களா? அது 3த்துல எப்படி எழுதுறோம் அப்படின்னாக்கே முதல்ல அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணாக்கே நீங்க வந்து சொல்லணும். அது எழுதுறோம். எழுதிட்டு அவருடைய நமுனா மாடல், அவருடைய மாடல் வந்து நீங்க எழுதுனாதான் உங்களுக்கு வந்து அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெமரண்டம், அது இப்போ காரியாலய ஞாபகம், ஆபீஸ் மெமரண்டம். மெமரண்டம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? மெமரண்டம்னா ஐ மீன் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கே நினைவு கூர்ந்தல். சரிங்களா? ஆஃபீஸ் அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே ஒரு பொதுநிலை அறிக்கை, இந்த மாதிரி எல்லாம் வந்து மெமரண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கே காரியாலய ஞாபகம், அதாவது ஆஃபீஸ் மெமரண்டம். ஓகேங்களா? ஆஃபீஸ் மெமரண்டம் இதை பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்கே ஆஃபீஸ் மெமரண்டத்தில் இப்போ மோஸ்ட்லி அந்த ஒரு 4 இதுலயும் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு லெட்டர் தான், ஐ மீன் ஸ்டேட். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ ஆஃபீஸ் மெமரண்டத்தில் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கே உத்தம் புருஷ், அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனாக தான் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சரி, இது எப்படி மாடல் எழுதுறது அப்படின்னாக்கே எல்லாமே சென்டர் பண்ணிக்கிங்க. அதாவது முதல்ல வந்து பேப்பர் சென்டர் பண்ணிக்கிங்க. சென்டர் பண்ணிட்டு நேம், அதுக்கப்புறம் பாரத் சர்க்கார் நம்முடைய கவர்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வித்த மந்திராலய், அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, எந்த மினிஸ்ட்ரியோ அந்த மினிஸ்ட்ரி. ஓகேவா? இது வேணா போடலாம், இந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி போட்டு நியூ டெல்லி. சரியா? ரைட் சைடில் எப்போ போல டேட்டு, ரைட் சைடில் எப்போ போல டேட் நம்ம எதுவும் பட் வந்து சென்டராகவும் எதுலாம் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கே எப்படி அது இப்போ நம்முடைய அதிகாரிகள் வந்து அதாவது யுக்தியோகே சேவா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கே நிறைய சர்வீஸ் வந்து இதில் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. எப்படின்னாக்கே இல்லை பாரதிய ஆயக்கர் சேவா ஆயகம், ஆயக்கர்னா டேக்ஸ் ஆஃபீஸு. சரிங்களா? டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு ஆயக்கர். சரியா? அந்த ஒரு மினிஸ்ட்ரியிலிருந்து இல்லை சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம், இல்லை போன மாதம் வந்திருக்கலாம், விஜய மகிழ் போன மாதம் வந்திருக்கலாம். இப்படியா அந்த மந்திராய்க்கு அதாவது அந்த மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கே அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டர் மூலமாக தெரிவிப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஆஃபீஸ் மெமரண்டம், ஐ மீன் காரியாலய ஞாபகம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே காரியாலய ஆதேஷ், ஆர்டர் போடுறது. ஆதேஷம் ஆர்டர், காரியாலய ஆஃபீஸ் ஆர்டர். இப்போ இதுல என்ன பண்ணுவோம் நாம யோசிச்சு பாருங்க, நிறைய விதமான லெட்டர்ஸ் இருக்கலாம். அதாவது எல்லா மந்திராலயம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது கர்மச்சாரி வேலைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கே உஸ்னே அதாவது நியுக்தியோகி உஜித், அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ அவங்க சில ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து போடுவாங்க. எப்படி அப்படின்னாக்கே இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு டேட் சொல்கிறேன், இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்சரியாக அவங்க வந்து நமக்கு ஆர்டர் கட்டளை போடுவாங்க. சரிங்களா? அப்போ இப்போ உதாரணமாக லீவ் விடுறாங்க. சரிங்களா? லீவ் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கே நீங்கள் அந்த இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கே லீவ் நல்லா ஒர்க் பண்ணணும். அப்போ நீங்களாம் அது வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத
நம்மளுக்கு வந்து அழகா வந்து அவங்க வந்து சொல்றாங்க இந்த இடத்துல. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போறது தான் உங்களுக்கு ஆதேஷ். சரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா பரிபத்திரம் உங்களுக்கு தெரியும். சர்க்குலர் நீங்க பார்த்துருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் பற்றி நல்லாவே தெரியும் இல்ல. பட் அதுவும் ஒரு சர்க்குலர் தான். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டிமேஷன் கொடுக்குறது. சரிங்களா? இன்டிமேஷன் வந்து நம்ம கொடுக்கறது தான் அந்த சர்க்குலர்ல வந்து நம்ம இருக்கு. சரிங்களா? அதையே நம்ம வந்து அழகா நம்ம வந்து எழுதிப்பலாம். அதாவது மாடல் பார்த்தீங்கன்னா கெயில் எல்லா கெயிலையும் இருக்கும், அது இல்லை புக்கில் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கே அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே அதாவது இந்த ஒரு 3 லெட்டரையும் நீங்க பார்த்தாலே போதும். இந்த வருஷம் நிச்சயமா எக்ஸாமுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து இப்போ தேர்ட் லெட்டர் ரைட்டிங் அதை விட்டுருங்க. அது நீங்க எழுதிருப்பீங்க. விஷால் படிச்சிருப்பீங்க, பிரவேஷால் படிச்சிருப்பீங்க, மத்தியமால படிச்சிருப்பீங்க. குறைமா தான் வரும், கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கே ப்ரிசே ரைட்டிங், அது 1/3 சுருக்கி எழுதுக. நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 1/3 சுருக்கி எழுதுக. அப்ப இதை எப்படி எழுதுறது? கதையை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? வேலை இருக்க பேரா படிச்சு பாருங்க, கதை புரியும். நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் இல்ல, அதாவது இது 2ஆ பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கே கச்சா பக்கா அப்படி 2ஆ பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? கச்சா மீன்ஸ் ரஃப் காலம், பக்கா மீன்ஸ் ஃபேர் காலம். சரிங்களா? இப்ப இந்த காலத்தை 2ஆ பிரிச்சிருக்கேன். அதாவது நீங்க எக்ஸாம் மெத்தட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம ஸ்கூல்லே தான் பண்ணியிருப்போம். அப்ப 2ஆ பிரிச்சிருக்கேன். பிரிச்சிருப்பதுக்கு பார்த்தீங்கன்னாக்கே ரைட் சைட், அதாவது நீங்க அந்த கதையை படிச்சு பாருங்க. யூ செலக்ட் 2 டாபிக்ஸ், 2 டைம் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா கச்சா கோன் வேணும், பக்கா கோன் வேணும். சரிங்களா? உங்களுக்கு எது நல்ல பரவாயில்ல அப்படின்னு தோணுது அந்த ஹிட்டிங்க கச்சால போடுங்க. சரிங்களா? அடுத்தது சார் இது நல்லாவே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்க அதை வந்து பக்கால போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரைட் சைடு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க லிக்கிஷ், அதாவது ஃபுல் ஷப்ட் கவுண்ட் பண்ணுங்க, இன்க்ளூடிங் ஹை கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஷப்ட் கொடுக்கப்பட்ட மொத்த வார்த்தைகள். சரிங்களா? ஏதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 180. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிக்கி ஷப்ட். ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன், 1/3 சுருக்கி இருந்தான். அப்போ டிவைடட் பை 3. ஃபார் எக்ஸாம்பிள் 180 இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை 3 போட்டால் 60 வரும். பட் பக்கா ரஃப் காலத்தில் நம்ம அவ்வளோலாம் தேவையில்லை. சரி, கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். ஒரு 75 18 போடுங்க. ஓகேங்களா? அது நீங்க கவுண்ட் பண்ணி டிவைட் பை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே நீங்க சென்டென்ஸை வந்து அதை சுருக்கி எழுதணும். கதையை படிச்சு ஓரளவுக்கு சுருக்கி எழுதணும். சரிங்களா? நம்ம ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறத நீ அப்படியே கூட பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது நம்ம என்ன பண்ணுவோம், சுருக்குனா உடனே போதும். இல்லை முதல் லைன்ல பாதி எழுதுவோம், அதுக்கப்புறம் 2 லைன் விட்டுருவோம், 3 லைன் பாதி எழுதுவோம். இப்படியே தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? நாம வந்து செய்யறது கதை நல்லா தெரிஞ்சவங்க அந்த அழகா கதையை வந்து சுருக்கிடலாம். சரிங்களா? இல்லைனாக்கே உங்களுக்கு மார்க் வரணும் அப்படின்னாக்கே இந்த மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா? அதாவது நீ எழுதக்கூடிய மெத்தட் தான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பக்கால அதுல ஒரு டாபிக் கொடுத்துருங்க. எல்லாமே சென்டர் பண்ணிடுமா, எல்லாமே சென்டர் பண்ணிட்டு தான் எழுதுறோம். பக்கா நாங்க அந்த ஃபேர் காலத்துக்கு அதே மாதிரி தான் போட போறீங்க ஒரு டாபிக். சரிங்களா? டாபிக் போட்டு ரைட் சைட்ல குரூப் சப்து மாறாது, 180 போட 180 தான் வரணும். லிக்கி சப்து எக்ஸாக்ட் 1/3, அதாவது 180 60 போட்டு நீங்க சுருக்கி அழகா வந்து எழுதிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து நீங்க வந்து செய்ய போறீங்க. இதுல வந்து எந்த விதமான ஒரு குழப்பம் கிடையாது, ஈஸியா இது பண்ணிடலாம். டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை ஹிந்தி தமிழுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துறேன். சரிங்களா? என்ன அப்படின்னாக்கே எப்பவுமே நாம படிக்கிறத விட கேட்கறது தான் நம்மளை மனப்பாடமா நிற்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னாக்கே புக்ல அந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கீங்க, உங்க கூட படிக்கிற பசங்க அவங்களே கூப்பிட்டுக்கீங்க. அவங்கள ஒருத்தரை ஹிந்தியில படிக்க சொல்லுங்க, ஒருத்தரை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ படிக்க சொல்லுங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியோ அந்த லாங்குவேஜ்ல படிக்க சொல்லுங்க. சரிங்களா? படிச்சீங்கன்னாக்கே அவங்க சொன்ன இந்த வார்த்தை வந்துச்சா இந்த கதை தான் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அப்ப அழகா அந்த கதையை வந்து நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஹிந்தி தமிழ் நீங்க வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதுங்க. இதுதான் வந்து நீங்க வந்து தேர்ட் பேப்பரை பொறுத்தவரை நீங்க பண்ண வேண்டியது. சரி,
இப்போ நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு எப்படி அந்த வைவா அட்டன் பண்றது, சில ஹிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துறேன். என்ன அப்படின்னாக்கே இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பரை பார்த்தீங்கன்னாக்கே 25 மார்க்கு ஒரு இஆர்சி இருக்கு, நீங்க இது பண்ணிருக்கலாம் இல்ல. அந்த இஆர்சி சார் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் அந்த இஆர்சி வந்து என்னால் அவ்வளோலாம் படிக்க முடியாது சார், எப்படி தான் ஈஸியா எழுதுறது அப்படிங்கிறத இல்ல எனக்கு வந்து என்னுடைய குரு தான் சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இப்போ நான் அதே உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னாக்க அது அவங்க என்ன சொல்றாங்க, பாவாத்னா அது ப்ரோஸ் கன்வெர்ட் டு போயம் கன்வெர்ட் டு ப்ரோஸ், அதாவது செயலடியா இருக்கிறத உரையடியா நீங்க மாத்தணும். இதுதான் உங்களுக்கு இஆர்சி, அதாவது எக்ஸ்பிளைன் டு ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். அதாவது முதல்ல நல்லா இருந்துச்சு எந்த ஆத்தர் என்ன லெசன் அது தெரிஞ்சாலே போதும், மிச்சம் நம்ம சமாளிச்சிடலாம் சரிங்களா. அப்படி நீங்க வந்து சமாளிக்கும் போது ஈஸியா வந்து சமாளிக்க முடியும். எப்படினாக்க மூணாவது பிரிக்க போறீங்க, அதாவது கவி பரீட்சை, கவிதா பத்தி கூட விட்டுருங்க, கவி பரீட்சை பாவதி விஷயம் 3 காலம் இல்லைனா போதும். कवि परिचय वरुम लसने मातने मां यह पद्य ल डैश नामक कविता से लिया गया है। इस कवि का नाम डैश है, முதல் டேஷ்ல போயம் நேம் நான் தண்ணி வந்து இது போதும் சரிங்களா. பாவாத் இதுதான் சார் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளோ எவ்வளோ கடல் மாதிரி இருக்குது, மனப்பாடம் பண்ண முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கு. அப்போ இது எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னாக்க நல்லா மாதிரி சொன்னேன், அதாவது செய்யல் போதியே ஒரேடியா மாத்த போறீங்க. அப்ப ஹிந்தி ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இப்போ அந்த ஒரே ஒத்து தான் இருக்கு ஹை சரிங்களா. இந்த ஹைய இப்போ யோசிச்சு பாருங்க, ஹே ராம் ஜாத்தா இது போய, இந்த ஹையை தூக்கி பின்னாடி போடுங்க ராம் ஜாத்தா இது போடும், அவ்வளோ வித்தியாசம் சரிங்களா. இது மாதிரி இல்லையே கொஞ்சம் ஸ்டைல மாற்றி கொஞ்சம் எழுதினால அதுக்கும் குறிப்பிட்ட மார்க் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, எதுவுமே விட்டுற மாதிரி இருக்காது சரிங்களா. சரி இப்போ நான் வைவாக்கு வரேன். வைவால் பயப்பட அவசியமே கிடையாதுங்க. அதாவது அவன் முடிஞ்ச அளவுக்கு முந்தின நாள் என்ன எக்ஸாம் எழுதுறேன்னு கேட்பாங்க சரிங்களா. அதை ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. நிச்சயமா ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க, அதுக்கு 20 மார்க்ஸ் இருக்கு சரிங்களா. அது பேப்பர் நீங்க வந்து கையெழுத்து நீங்க பார்த்துக்கலாம், பின்னாடி இருக்கும் சரிங்களா. அதுக்கு ஒரு புக் எடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கு ஒரு மார்க் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே போனோட எப்பவுமே பாருங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அதாவது லைன்ல நின்று ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க, நீங்க போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உள்ள போயிடுங்க, டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா போங்க, நமஸ்தே சொல்லுங்க, நிச்சயமா உட்கார சொல்லுவாங்க, எல்லாருக்குமே அந்த மரியாதை தெரியும், உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல உட்கார சொல்லும்போது நீங்க தேங்க்ஸ், நம்ம இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் சொல்றோம், நீங்க ஹிந்தியில ஒண்ணு தெரியவா சொல்லுவோம், இல்லை சுக்ரியா கொஞ்சம் நல்லா சொல்ல சுக்ரியா யூஸ் பண்ணுங்க, சுக்ரியா நீங்க சொல்லிடலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க உங்க பேர் கேட்பாங்க, உங்களுடைய ஹால்டிக் நம்பர் ஹிந்தியில கேட்பாங்க சரிங்களா. ஏற்று நீங்க ஹிந்தியில வந்து சைன் போட சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு தோகா கம்பல்சரியா படிச்சுக்கங்க. நிச்சயமா அவங்க வந்து அந்த தோகா வந்து ஏதாச்சும் ஒரு தோகா சொல்லிட்டு அது பாவாத்தையும் சேர்ந்து கேட்பாங்க சரிங்களா. வரவங்களை பொறுத்து இருக்கு, சில பேர் பாவாத் கேட்கலாம், சில பேர் பாவாத் கேட்காம கூட இருக்கலாம் சரிங்களா. அது வரவங்களை பொறுத்து இருக்கு. ஆகியால ஆனா கம்பல்சரியா ஒரு தோகா வந்து இப்ப எப்படினாலும் நீங்க மெமரி படிப்பீங்க, கண்டஸ்ட் பாயிண்ட் நீங்க படிப்பீங்க. அப்போ ஒன்னும் பாவாத்தும் நல்லா தரவா பண்ணிட்டு போங்க. அதாவது அழகா பயமே இல்லாம ரிலாக்ஸா உட்காந்து ஞாபகம் பேசலாம் ஓகேங்களா. இப்படிதான் நீங்க வந்து அட்டன் பண்ணணும், ஒன்றும் பயப்பட அவசியமே கிடையாது, யூ கேன் ரிலாக்ஸ் ஓகேங்களா. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.